வணக்கம் மக்களே, வெல்கம் டு எப்படி எஃப்எஸ் வித் மோஹி. ஸோ எல்லோரும் வந்து இந்த தம்ப்நெயிலை பார்த்து கொஞ்சம் ஷாக்காக தான் இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்கன்றது எனக்கு புரியுது. ஸோ ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், விடாமுயற்சி நாளைக்கு ஃபைனலாக ஒரு 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மகிழ் திருமேனி அவர்கள் இயக்கியிருக்காரு, அஜித் குமார் அவர்கள் பண்ணியிருக்காங்க, த்ரிஷா, அர்ஜுன் அண்ட் ரஜினா, கெசன்ட்ரா ஆரோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி ஆஃப்டர் அஜித் குமார் ரேசிங் அவர் வந்து 3rd place வின் பண்ணதில் இருந்தால் இருக்கும். 24 hours அந்த ரேசிங் வின் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து படத்துக்கு வந்து ஒன்று ஹைப் வந்தது. ஒன்று ரேசிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பத்மபூஷன் விருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு இன்னும் பெரிய ஹைப். அதாவது நாளைக்கு வந்து எல்லாருமே அந்த படத்தை நோக்கி தான் உற்று நோக்கி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க வகையில் நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் பண்ண விரும்புகிறேன். அது என்னென்னா, இந்த படத்தினுடைய அஃபிஷியல் ரீமேக் வெர்ஷனான, அதாவது அஃபிஷியல் வெர்ஷனான பிரேக் டவுன் படத்தை வந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். ஏன் அப்படின்றத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் முக்கியமாக விடாமுயற்சியோட ரிவ்யூ நம்ம சேனலில் நாளைக்கு ஒரு 9-9:30 வந்துடும். ஏன்னா காலையில் 6 மணிக்கு ஷோவை நம்ம பார்த்துருவோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ விடாமுயற்சி இந்த படத்தினுடைய ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன பிரேக் டவுன் படத்தினுடைய ஒன்லைன், அதாவது அந்த பிளாட் எடுத்து தான் இங்கே விடாமுயற்சியில் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விடாமுயற்சி நம்ம பிரேக் டவுனுக்கே போய்டுவோம். ஸோ பிரேக் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 ரிலீஸ் ஆன படம். லிட்டரலி வந்து ஒரு 24 வருஷம் 25 வருஷம் நினைக்கிறேன், அதுக்கு மேலே இருக்கும். ஸோ முன்னாடி இருந்த கதைகளும் அது. ஸோ அந்த படம் வந்து டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 hour 50 minutes சம்திங் தான். ஸோ அந்த படத்தினுடைய பிளாட்டு இந்த பாட்டும் ஒன்று தான். ஸோ அதாவது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு ட்ரிப்புக்காக போகிறாங்க. அப்போ வந்து ஒரு நிறைய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைலேருந்து ஒய்ஃப் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் கதையாக அமைது. அதே தான் இங்கே விடாமுயற்சியில் அமைது. ஸோ இந்த பிளாட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாட் இருந்தால் தானே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் சரி இது ஒரிஜினல் வெர்ஷன் எடுத்துருக்காங்களே, அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒன்று இல்லாமல்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நானும் போய் சரி படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, படம் வந்து பிளாட் வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத பிளாட்டு. இது வந்து யூஸ்வலாக இது வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸால் பார்க்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான். ஸோ இதனால் புதுசாக எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகவே இல்லை. ஸோ இந்த பிளாட் வந்து இந்த பிளாட்டை விட்டு எப்படி நவர போகிறாங்க அப்படின்ற பார்க்கும்போது அதுக்கான உண்டான ஸ்க்ரீன் பிளே அந்த படத்தில் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஸ்லோ பர்னிங்காகவே இருக்கும். அதாவது ஒரு இடத்துக்காக போகிறாரு, எல்லாமே அமானுஷமாக அவருக்கு தெரியுது. போகிற இடம் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவரே வெறிக்க பார்க்குறாங்க, என்னதான் நடக்குது, என்னதானா போகுது அப்படின்ற மாதிரி எல்லாமே பிளான்டாக நடக்கும். ஸோ கடைசியில் ஒரு விஷயங்கள் ரிவீல் ஆகும். ஆனால் அது ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது தான் பண்ணியிருப்பான்ற மாதிரி. ஏன்னா ஓப்பனிங் சீன்லேயே அதை காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த படம் வந்து கதை எதை நோக்கி நகருன்றது நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுமாதிரி ஸ்ட்ராங்கான பிளாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கார் பிரேக் டவுன் ஆகிருக்கும். அதனால் வந்து ஒய்ஃபு வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு லாரி வரும். ஒரு லாரி மாதிரி, அதாவது ஒரு சரக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு கண்டெய்னர் லாரி மாதிரி இருக்கும். அது வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ ஹெல்ப் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பண்ணலாம், இது வந்து கார் வேறு காஸ்ட்லியான கார் வச்சுருக்காங்க, நான் இங்கே இருக்கேன், நீ அங்கே ஒரு 90 kilometers போனேன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், நீ அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கிறாங்க. இப்போ வந்து ஆளை யாராவது அனுப்பிச்சுட்றேன்னு சொல்லிட்டு இந்த வண்டி ஓட்டுறது வந்து ஹெல்ப் பண்ண சொல்கிறாரு. ஸோ இவர் அனுப்புறதுன்றதே ஒரு கொஷின் மார்க் தான் இருந்தது. போனால் 2 பேரும் போயிருக்கலாம், ஒய்ஃப் ஓட்டு போடுறன்றதே ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு பிளாட்டே போயிடுச்சு. அதுமாரி அந்த கதைகளும் ஓகே, உள்ளே போயிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க, அப்புறம் ஆளைக்கான ஒரு சிச்சுவேஷனில் மீட் பண்ணுற அதெல்லாம் தாண்டி சரி அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சுவாரஸ்யமான ஃபேக்டர் எதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு கட்டத்தில் அந்த படம் பார்க்கும்போது ஒரு தூக்கமே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த படமே இருந்தது. கதைகளுமே கிளைமேக்ஸு இப்படி தான் முடிய போகுதுன்றதை நம்மளால் படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது. அதனால் இந்த பிளாட்டை வச்சுட்டு எப்படா விடாமுயற்சி எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் எனக்கு இப்போவுமே தோணுச்சு. ஏன்னா அந்த படம் பார்த்ததுக்கப்புறம், அந்த படம் பார்க்கலன்னா கூட எனக்கு தோணிருக்காது. ஸோ அதனால தான் நான் இப்போயே சொல்லிடுறேன், தயவு செஞ்சு அப்படி என்ன இருக்குது அப்படி நீங்கள் அந்த ஆர்வப்பட்டு நீங்கள் அந்த தயவு செஞ்சு பிரேக் டவுனை போய் பார்த்துடாதீங்க. ஏன்னா நீ பிரேக் டவுன் பார்த்துட்டு நீங்கள் டிசப்பாயின்ட் பண்ணாருக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி படத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக இந்த படத்தினுடைய நரேஷனே ஒரு மாதிரி ஸ்லோ நரேஷன் தான். ஸோ நீங்கள் வந்து விறுவிறுப்பான சுறுசுறுப்பான கதைக்களமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க வேணாம். அது கண்டிப்பாக இருக்காது. எனக்கு இந்த ட்ரைலர் கட்லேயே தெரிஞ்சது. ஏன்னா ட்ரைலர் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஸ்லோ மோஷன், லைக் ஸ்லோவாக தான் ஒரு சீக்வன்ஸும் காட்டுறாங்க. அதே மாதிரி படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் தான் இந்த படத்தோட முக்கிய அங்கமாக அமைய போகிறான்றது தெரியுது. ஸோ ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும், சின்ன ஆக்ஷன் பிட்ஸு. ஸோ அது வந்து மாஸாக எப்படி எலிவேட் பண்ணுறாங்களா அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது. என்ன விஷயம்னா, டேரக்டரே ஓப்பன் அப்ஸ் பண்ணிட்டாரு, கண்டிப்பாக மாஸ் சீக்வன்ஸ் இருக்காது. அதே மாதிரி ஓப்பனிங் சீக்வன்ஸ் பெருசாக மாஸாக இருக்காது, இன்டர்வல் சீக்வன்ஸ் பெருசாக மாஸாக இருக்காது. ஸோ மாஸ் படம் கிடையாது, இது ஒரு சூப்பர் ஹீரோ படம் கிடையாது. ஒரு நார்மல் மனுஷன் எப்படி தன்னுடைய டெம்பர் ஹை ஆகி எந்த அளவுக்கு
இறங்குறான் அப்படின்ற, அதாவது தன்னுடைய மனைவிக்காக எந்த அளவுக்கு இறங்குறான்றத கதையாக நோக்கி நகருன்றனால ஒரு காமன் மேனோட கதை தான் இந்த கதை அமைதுன்றனால ஸோ அந்த மைண்ட் செட்டில் வந்து படம் பாருங்கள் அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எப்படி இந்த லியோ படம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஒரிஜினல் வெர்ஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படம் வந்து அந்த படத்தினுடைய ஒன்லைன் எடுத்து பண்ணி நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருந்தது, நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் போச்சு. படம் வந்து நிறைய பேரால் பெரிய எதிர்மறை விமர்சனத்தில் இருந்தது. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் ஒன்லைன் மட்டும் இதை எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன எதிர்பார்க்கலாம், விடாமுயற்சியில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னும் போது எனக்கு ஃபஸ்ட்டாக தோணுது வந்து அஜித்குமார் அப்படின்ற பட்சத்தில் அஜித்குமாரோட ஒரிஜினல் ஸ்டான்ஸு, அவருடைய லுக்கு, அவருடைய மேனரிசம், அவருடைய ஸ்டைலிஷ் ஹங்கான அந்த சில விஷயங்கள், முக்கியமாக ஒரிஜினல் ஸ்டண்ட்டு, இதெல்லாம் வந்து அஜித்தை பார்க்கறதுக்கான ஒரு தூண்டுதல், அஜித்தே ஒரு தூண்டுதல் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 வருஷம் கழிச்சு வரும்போது அவருடைய சொற்பொழிவுகள், அவருடைய ரேசிங் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இப்போ வெறியேற்றுற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறனால அஜித்தை பார்க்குறதுக்காகவே ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலான்ற மாதிரியான ஒரு விஷயம் பாசிட்டிவ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகிழ் திருமேனி அப்படின்ற இந்த இயக்குனர். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட படத்துங்கள் எப்படியும் பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு 2-3 சீன் வந்து நச்சுன்னு நறுக்குன்னு இருக்கும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் அந்த சீன் போகும். அந்த 10 நிமிஷம் சீன்ஸில் அவ்வளோ இன்டென்ஸான ஒரு விஷயத்தை விடுவார். நீங்கள் தடம் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் போகிறது வந்து அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி போயிடும். ஆனால் கிளைமேக்ஸ் அந்த ட்விஸ்ட்டு ரிவீல் பண்ணுற ஒரு 10-15 நிமிஷம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து பயங்கரமாக மிரட்டுவார். படம் சூப்பர் டூப்பர் ஹிட். எனக்கு கழகத்துலையும் பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த படத்தோட இந்த கிளைமேக்ஸ் தான் அந்த படத்தோட இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க, ஒரு தாத்தாவும் ஒரு பையன் பேரன் மாதிரி உட்கார வச்சு பேசுகிறது. அந்த எக்ஸ்பிளேஷனே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கான நரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி அவருடைய ஒவ்வொரு படத்தில் மீகாமன் வந்து பர்சனலி எனக்கு அண்டர்ரேட்டட் படமாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து தடையற தாக்க, இது எல்லாமே அவரோட படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டென்ஸான ஒரு சில சீக்வன்ஸ் இருக்கும். 4 சீனாக இருந்தாலும் நல்லா நச்சுன்னு இருக்கும். அது மாதிரி தான். ஸோ இந்த படத்தில் வந்து இந்த கதைக்களம் வந்து ரொம்ப அகர பழசான கதைக்களம். பட் இவர் என்ன ஸ்க்ரீன் பிளே கொடுக்கான்றது தான் உற்று நோக்கி பார்க்கணும். அதனால மகிழ் திருமேனிக்கு ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இவர் ஏதாவது ஒரு திகைக்க வைக்கிற மாதிரியோ இல்லை மிரட்டி விடுற மாதிரியோ ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு சம்பவம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் மகிழ் திருமேனி. அடுத்து நம்ம அனிருத். எஸ், ஏன்னா அனிருத்தோடைய இந்த பத்திக்கிச்சி சாங் இப்போ வரைக்குமே கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது. பயங்கரமான ஒரு வைப்ரண்ட்டான ஒரு சாங்காக இருக்குது. அது அந்த சாங்கே வந்து படத்தை பார்க்குறதுக்கான தூண்டுதலாக ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அது வந்து பார்க்கக்கூடிய ஓகே அனிருத் ஏதோ மிரட்டிருப்பார், ஏதோ சம்பவம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குது. அதே மாதிரி அர்ஜுன் மிக முக்கியமாக, ஏன்னா மங்காத்தக்கப்புறம் மறுபடியும் ரீயூனியன் இருக்கார். ஸோ அர்ஜுனும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கீ ரோலாக தான் இருப்பார். எப்படி அங்கே வந்த வில்லன் வந்து டம்மி பாவமாக தான் இருந்தார், அதாவது பிரேக் டவுனில். இங்கே நம்ம அர்ஜுன்றனால கொஞ்சம் அவருக்காக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வச்சு பார்க்கலாம். ஸோ என்னென்னலாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் போங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். முக்கியமாக பிரேக் டவுன் பார்க்காம போனீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக மேபி நம்ம அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்கள் நடக்கிற சான்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வடிவில் ஸ்க்ரீன் பிளே எந்தளவுக்கு நமக்கு நரேஷன் கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு படம் சூப்பர் டூப்பராக ஹிட் ஆயிடும். ஸோ பிளாட் எதிர்பார்க்குறீங்க, நம்ம மகிழ் திருமேனி மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும் படம் எப்படி வரப்போகுதுன்னு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ அஜித் தான் இந்த படத்தோட நரேஷன் சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது மாதிரி நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் தயவு செஞ்சு இந்த படத்தை நோக்கி வைக்காமல் தயவு செஞ்சு போய் பாருங்கள். அதுமாதிரி படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்ல நாள்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். அதை விட்டு தேவையில்லாமல் ரசிகர்களையோ இல்லை அதாவது இயக்குனரையோ இல்லை நடிகர்களையோ கொச்சப்படுத்தாதீங்க. நல்லா இல்லை வந்துருங்க, அவ்வளோதான். மோசம் கீசம் இது அவர் இப்படி பண்ணி அப்படி பண்ணி அதுமாதிரி கம்பேரிசன் அதெல்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு வீடியோ. ஸோ அதனால் சொல்லிட்டேன். ஸோ அதனால் டோன்ட் எக்ஸ்பெக்ட் பட் அன்எக்ஸ்பெக்ட் மே கம். ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்டில் தென் ஸ்டே வித் மீ FTFS with மோகி.